வணக்கம் மாணவர்களே, நீங்கள் பயணம் செய்யும் நேரத்திலும், விட்டு பணிகளை செய்யும் நேரத்திலும், ஓய்வு நேரத்திலும், இந்த பாடத்தை ஒலி வழியாக கேட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகலாம். மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் இந்த வினா விடை பயிற்சி உருவாக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டுபவர்கள் திரையை பார்க்க வேண்டாம், பாதுகாப்பாட் ஒலியை மட்டும் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் சிறிது நேரம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள். சதுர்முண்டன் எடுடெக் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள். இப்போது பாடத்தை தொடங்கலாம். இன்றைய சிவிக்ஸ் பாடம் சமயச்சார்பின்மையை புரிந்துகொள்ளுதல் லெவல் 3. ஒவ்வொரு வினாவையும் கவனமாக கேளுங்கள். விடை காண்பிக்கப்படுவதற்கு முன்பு நீங்களே பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். வினா 1. ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கும் இடமாக இருப்பதுடன் ஒரே கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். சரியான விடை தேசிய. வினா 2. இந்தியாவில் தோன்றிய 4 பெரும் சமயங்கள் யாவை? சரியான விடை இந்து, சமணம், புத்தம் மற்றும் சீக்கியம். வினா 3. சமயச்சார்பின்மையின் நோக்கம் என்ன? சரியான விடை சமய நம்பிக்கை கொண்டவர்களும் எந்த சமயத்தையும் சாராதவர்களும் அமைதியுடன் இணக்கமாக வாழ்வதற்கான சமூகத்தை உருவாக்குவது. வினா 4. சமயச்சார்பின்மை என்ற சொல் எந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை செகுலம் சீக்கியலம். வினா 5. லத்தீன் வார்த்தையான செகுலம் சீக்கியலம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை காலம் ஆனையே அல்லது உள்ளுணர்வு காலம், தி ஸ்பிரிட் ஆஃப் ஆனையே. வினா 6. செக்யுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கிய ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளர் யார்? சரியான விடை ஜார்ஜ் ஏக்கப் ஹோல்யோக். வினா 7. சமயச்சார்பின்மை என்பது பிற மதங்களின் மீது எத்தகைய அணுகுமுறையை குறிக்கிறது? சரியான விடை சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழும் ஒரு மனப்பாங்கு. வினா 8. அரசியல் ரீதியாக சமயச்சார்பின்மை என்பது எதனை பிரிக்கும் கோட்பாடு ஆகும்? சரியான விடை அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு ஆகும். வினா 9. கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்றிருத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை நாத்திகம். வினா 10. அரசோ மதமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை சமயச்சார்பின்மை. வினா 11. சமயச்சார்பின்மையின் ஒரு முக்கிய நோக்கம் ஒரு சமய குழு மற்றொரு சமய குழுவின் மீது செலுத்தாமல் இருப்பதாகும். சரியான விடை ஆதிக்கம். வினா 12. அரசானது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் பின்பற்ற வலியுறுத்தாமல் இருப்பது அல்லது தனிநபர்களின் மத சுதந்திரத்தில் தலையிடாமல் இருப்பது எதன் நோக்கம்? சரியான விடை சமயச்சார்பின்மையின் நோக்கம். வினா 13. சமயம் நமக்கு பகையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறிய கவிஞர் யார்?
சரியான விடை இக்பால். வினா 14 தனது 12வது பாறை அரசாணையில் அனைத்து மதப்பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்த பேரரசர் யார்? சரியான விடை அசோகர். வினா 15 எந்த மதத்தையும் பின்பற்ற அரசு அனுமதித்தல் என்பது சமயச் சார்பற்ற நாட்டின் எந்த கோட்பாட்டை குறிக்கிறது? சரியான விடை சுதந்திர கோட்பாடு. வினா 16 அரசு எந்த ஒரு மதத்திற்கும் மற்றவற்றை விட முன்னுரிமை அளிக்காதிருத்தல் என்பது சமயச் சார்பற்ற நாட்டின் எந்த கோட்பாட்டை குறிக்கிறது? சரியான விடை சமத்துவ கோட்பாடு. வினா 17 மத விவகாரங்களில் அரசு நடுநிலைமையை கொண்டிருத்தல் என்பது சமயச் சார்பற்ற நாட்டின் எந்த கோட்பாட்டை குறிக்கிறது? சரியான விடை நடுநிலைமை கோட்பாடு. வினா 18 முகலாய பேரரசர் அக்பர் பின்பற்றிய கொள்கை என்ன? சரியான விடை மதசகிப்புத்தன்மை கொள்கை. வினா 19 அக்பரின் மதசகிப்புத்தன்மையை எடுத்தியம்பும் 2 கொள்கைகள் யாவை? சரியான விடை தீன் இலாஹி, தெய்வீக நம்பிக்கை, மற்றும் சுல்-இ-குல், அனைத்து மதத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம். வினா 20 இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சமயச் சார்பற்ற என்ற சொல் எந்த ஆண்டு, எந்த சட்டத் திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? சரியான விடை 1976 ஆண்டு 42வது சட்டத் திருத்தத்தின் மூலம். வினா 21 இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் எவற்றை ஊக்குவிப்பதாகும்? சரியான விடை தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் ஊக்குவிப்பதாகும். வினா 22 இந்திய அரசியலமைப்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ள மத சுதந்திரம் யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது? சரியான விடை இந்திய குடிமக்கள் மற்றும் இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. வினா 23 அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15 எதனை தடை செய்கிறது? சரியான விடை மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. வினா 24 அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 16 எதனை உறுதி செய்கிறது? சரியான விடை பொது வேலைவாய்ப்பில் சமான வாய்ப்பளித்தலை உறுதி செய்கிறது. வினா 25 அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25(1) வழங்கும் உரிமை என்ன? சரியான விடை எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும், பின்பற்றவும், பரப்பவும் உரிமை வழங்குகிறது. வினா 26 அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 26 வழங்கும் சுதந்திரம் என்ன? சரியான விடை சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். வினா 27 அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 27 எதனை தடை செய்கிறது? சரியான விடை எந்தவொரு குறிப்பிட்ட மதத்தையும் ஆதரிக்க அரசானது எந்தவொரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்துவதை தடை செய்கிறது. வினா 28 அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 28 வழங்கும் உரிமை என்ன?
சரியான விடை சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. வினா 29 அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 29(2) எதனை தடை செய்கிறது? சரியான விடை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. வினா 30 சமயச்சார்பற்ற கல்வியின் ஒரு முக்கிய நோக்கம் மாணவர்களிடையே எதனை போக்குவதாகும்? சரியான விடை குறுகிய மனப்பான்மையை போக்குவது. வினா 31 இளைஞர்களை நல்ல குடிமக்களாக்க பயிற்சியளிப்பது எந்த கல்வியின் நோக்கமாகும்? சரியான விடை சமயச்சார்பற்ற கல்வி. வினா 32 அன்பு, சகிப்புத்தன்மை, ஒத்துழைப்பு, சமத்துவம் மற்றும் இரக்க உணர்வை வளர்ப்பது எதன் நோக்கம்? சரியான விடை சமயச்சார்பற்ற கல்வியின் நோக்கம். வினா 33 ஆக்ரா அருகில் சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை எதற்கு ஒரு உதாரணமாக விளங்குகிறது? சரியான விடை இஸ்லாம் மற்றும் இந்து சமய கூறுகள் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களின் கூறுகள் இடம்பெற்றிருப்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது. வினா 34 இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1976. வினா 35 பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? சரியான விடை அரசியலமைப்பின் முகவுரை. வினா 36 சமய சுதந்திர உரிமை என்பது எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை அடிப்படை உரிமைகள். வினா 37 ஒரு நாடு எப்போது சமயச்சார்பற்ற நாடாக கருதப்படுகிறது? சரியான விடை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்கும்போது. வினா 38 கவிஞர் இக்பாலின்படி, சமயம் நமக்கு போதிக்கவில்லை. சரியான விடை பகையை. வினா 39 சமயச்சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாகும், அது அளிக்கிறது. சரியான விடை சம உரிமைகளை. வினா 40 செக்யுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஜார்ஜ் ஏக்கப் ஹோல்யோக். வினா 41 வருங்கால குடிமக்கள் எனப்படுபவர்கள் யார்? சரியான விடை குழந்தைகள். வினா 42 தீன் இலாஹி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை தெய்வீக நம்பிக்கை. வினா 43 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1950 நடைமுறைக்கு வந்தது. வினா 44 சமூக சீர்திருத்தவாதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. சரியான விடை இராயாராம் மோகன் ராய்.
வினா 45 முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார், சரியா தவறா? சரியான விடை சரி. வினா 46 இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்குழுக்கும் விடுமுறையை அறிவிக்கிறது, சரியா தவறா? சரியான விடை சரி. வினா 47 தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஏ தீன் இலாகி ஒரு புத்தகம், இ கயுராஹோ இந்து கோவில், இ அசோகர் பாறை கல்வெட்டு, ஐ இக்பால் கவிஞர். சரியான விடை இ தீன் இலாகி ஒரு புத்தகம். இது ஒரு நம்பிக்கை புத்தகம் அல்ல. வினா 48 இந்தியாவில் சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? சரியான விடை பிரிவு 15. வினா 49 இந்தியாவில் சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரத்தை வழங்கும் அரசியலமைப்பு பிரிவு எது? சரியான விடை பிரிவு 26. வினா 50 ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது மதத்தை பின்பற்ற முடியுமா, ஏன்? சரியான விடை ஆம், ஏனெனில் அரசியலமைப்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ள மத சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. வினா 51 இந்தியாவில் சமயச் சார்பின்மை என்ற கொள்கை ஏன் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது? சரியான விடை ஏனெனில் இந்தியா பல்வேறு மதம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாக உள்ளது. அனைத்து வினாக்களும் நிறைவடைந்தன. நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் அளித்தீர்கள் என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும் சிறிய தகவலும் உங்கள் தேர்வு வெற்றிக்கான முக்கியமான படியாகும். இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்திற்கான நோட்ஸ் மற்றும் மற்ற பெனிஃபிட்ஸ் பெற sadurmundan.edu.com வெப்சைட்டில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்கள் மொபைல் தொடர்ந்து படிக்க sadurmundan.edu மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் TNPSC தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஆல் தி பெஸ்ட். sadurmundan.edu.உடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.